ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். guys, வெல்கம் பேக் டு மெக்பாஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க பார்த்தோன்னா NPTEL கோர்ஸை எப்படி கோர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சைன்இன்னுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் வந்து லோட் ஆகிட்டு இந்த மாதிரி வரும். யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு சைன் அப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரியே நீங்கள் உள்ளே போய் க்ரியேட் பண்ணலாம். நமக்கு அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை. ஈஸியான மெத்தட் கூகுள் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணாவே உங்களோட கூகுள் எந்த மெயில் ஐடியோ அந்த மெயில் ஐடி கிளிக் பண்ணி எந்த மெயில் ஐடி கரண்ட்டில் வச்சுருக்கீங்களோ உங்களோட பர்சனல் மெயில் ஐடி அந்த மெயில் ஐடி வச்சு கோர்ஸை உங்கள் மெயில் ஐடியை வச்சு சைன்இன் பண்ணிடுங்க. அதாவது இந்த NPTEL ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் மெயில் ஐடி வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமேட்டு ஆல் கோர்ஸுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஆல் கோர்ஸுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வரும். இந்த மாதிரி லாட் ஆஃப் லிஸ்ட்டு நிறையா வரும். இதில் வந்துட்டு நமக்கு வந்து எப்போ வந்து எக்ஸாம் அதாவது எந்த எக்ஸாம் டேட்டு இந்த மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து ஃபில்ட்ரு கொடுக்கணுமோ நமக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கான இது ஃபில்ட்ரு கொடுத்துருங்க. இதில் வந்து எல்லா ஸ்பான்சர்ஸும் இருப்பாங்க. NPTEL, AICT இந்த மாதிரி நிறையா இருக்காங்க. நமக்கு எது வேணுமோ அது மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கோர்ஸோட மோடு, அதாவது செல்ஃப் ப்ரிப்பேர்னால் இவங்க வந்து கோர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நாமளாக தான் படிச்சுக்கணும். கோர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நான் அங்கே டைமுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஆன்லைனில் தான் டெஸ்ட்டு, ஆன்லைனில் தான் அசைன்மெண்ட் வந்து டைமுக்கு மெயிலுக்கு வந்துடும். அது போய் நம்ம அட்டன் பண்ணோம். ரெகுலராக இருந்தால் ஒரு கிளாஸ் மாதிரி ஆன்லைன் கிளாஸ் மாதிரி அட்டன் பண்ணோம். இது வந்து டியூரேஷன். இதில் வீக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு NPTEL முடித்தா போதும் ஆனால் எனக்கு கிரெடிட்ஸ் வேண்டாம் அப்படின்னா 4 வீக்ஸ் 8 வீக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துங்க. எனக்கு கிரெடிட்ஸ் வேணும் அப்படின்னா 12க்கு மேலே அந்த மாதிரி 12 வீக்குக்கு மேலே இருக்கிற கோர்ஸை நீங்கள் எடுத்துங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4 வீக் எடுத்துக்கிட்டோம்னா அதில் பாருங்கள் கிரெடிட் பாருங்கள் 2 கிரெடிட்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி இதில் எக்ஸாம் டேட், எக்ஸாம் எப்போ கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய டீட்டெயில்ஸ் அவங்களே ஓப்பனிங்லேயே கொடுத்துருவாங்க. இதில் பாருங்கள் இன்டர்னல் மார்க் வந்து 30% எடுக்கணும். எக்ஸாம் ஸ்கோர் வந்து 70%க்கு, இன்டர்னல் மார்க்கு 30%க்கு அவுட் ஆஃப், அதாவது எக்ஸாம் மார்க் வந்து 70க்கு வந்து 70%க்கு வந்து 100 மார்க் அவுட் ஆஃப் 100. இது என்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லி நீங்களே பார்த்துங்க. அசைன்மெண்ட்டுக்கான ஆன்சர் சப்போஸ் இந்த மாதிரி வேணும்னா என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கான கோர்ஸ் வந்து அதுக்கான அசைன்மெண்ட் ஆன்சர் வந்து யூடியூப்லேயே ஏதாச்சும் ஒரு சேனல் யாராச்சும் ஒருத்தர் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணி அட்டன் பண்ணி மேக்ஸிமம் 80 மார்க்குக்கு 100க்கு ஒரு அசைன்மெண்ட். மொத்தம் 4 வீக்ஸாக இருந்தால் 4 அசைன்மெண்ட் இருக்கும். 12 வீக்ஸாக இருந்தால் 12 அசைன்மெண்ட் இருக்கும். மேக்ஸிமம் ஒவ்வொரு அசைன்மெண்ட்லேயும் 80 மார்க்குக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ வந்து கோர்ஸ் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம். நான் 3D பிரிண்டிங் சொல்லி எடுக்கிறேன். ஜஸ்ட்டு ஜாயினுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்துட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ரீஎடிட் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்கன்னா ரீஎடிட் பண்ண முடியும். சப்போஸ் தப்பாக ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ப்ரொஃபைலை நீங்கள் ரீஎடிட் கூட பண்ணிக்கலாம். எந்த இஷ்யூவும் கிடையாது.
இப்போ நான் வந்து சாம்பிளுக்கு நான் வந்து இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறேன் பாருங்கள். உங்கள் ஏஜஸ்ஸு, உங்கள் ஜென்ரு, அப்புறம் நீங்கள் எந்த கண்ட்ரி, பின்கோடு, உங்கள் பின்கோடு கொடுத்துட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக செலெக்ஷன் ஆகிக்கும். பின்கோடு கொடுத்துட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்டும் சிட்டியும் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிக்கும். உங்களோட ப்ரொஃபஷனல் என்னவோ அந்த ப்ரொஃபஷனல் போங்க. ஸ்டூடெண்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட், எம்ப்ளாயாக இருந்தால் எம்ப்ளாய். உங்களோட ஹையர் குவாலிஃபிகேஷன் என்னமோ அதை கொடுத்துருங்க. நீங்கள் எந்த இயரில் கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து என்பிடிஎலோட அகாடமி ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை. அதுக்கப்புறம் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் இதில் வந்து நோ கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மார்க் வந்து காலேஜுக்கு ஷேர் ஆகாது. எஸ்ன்னு சொல்லி கொடுத்தா தான் உங்கள் மார்க் வந்து காலேஜுக்கு ஷேர் ஆகும். தயவு செஞ்சு இதில் எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருங்க. நோன்னு கொடுத்துட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் மார்க் எடுக்க முடியாது, எல்லாமே வேஸ்ட்டு தான். கம்பல்சரி எஸ்ன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுங்க. லோக்கல் சாப்டர் ஸ்டேட் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கான அந்த ஸ்டேட்டோட கோர்சஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த காலேஜோ அந்த காலேஜ் பேர், அதுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் எக்ஸாம் செமஸ்டர் எக்ஸாம் எழுதிருப்பீங்களா, அப்போ ஒரு 8 டிஜிட் 7 டிஜிட் நம்பர் போடுவீங்களா, அந்த நம்பர் தான். என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட். உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை இயர்ஸ், அதாவது ஃபைனல் இயர் இருந்தால் 4 இயர்ஸ் வரும், பிஇ சம்திங், அதர் எம்பிபிஎஸ் சம்திங் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 5 இயர்ஸ் அந்த மாதிரி சம்திங் வரும். இப்போ நீங்கள் செகண்ட் இயரில் படிக்கிறீங்கன்னா செகண்ட் இயர்னே கொடுங்க, தப்பு இல்லை. ஜஸ்ட் இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரிமெண்ட் இதெல்லாமே டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கனாவே உங்களோட கோர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருச்சு. கோர்ஸோட மொத்த டீட்டெயில்ஸும் இது எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸ்டார்டிங் டேட்டு இதில் டைம்னு இருக்குது. கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது மெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்போஸ் நீங்கள் கோர்ஸ் பார்க்க முடியலனா கூட மறக்காமல் டைமுக்கு அசைன்மெண்ட்டை முடிச்சுருங்க. அதுதான் மெயின். டைமுக்கு அசைன்மெண்ட்டை முடிச்சுருங்க. அசைன்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனல் யாராச்சும் ஒருத்தர் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம் அசைன்மெண்ட்டோட லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி. இப்போ நாளைக்கு லாஸ்ட் டேட்னா இன்றைக்கி யாராச்சும் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இன்றைக்குள்ளே போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து இன்றைக்குள்ளே டெஸ்ட்டு முடிச்சிருங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது வந்து மென்டார். நீங்கள் கெஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்க தெரியுமா காலேஜுன்னு. இப்போ நீங்கள் மென்டார்னுங்கிற ஆப்ஷன் வந்து உங்கள் காலேஜில் யாராச்சும் ஒரு இந்த சப்ஜெக்ட்டுக்குன்னே ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க. அவங்களோட மெயில் ஐடி இதில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி செலக்ட் பண்ணால் தான் உங்களோட மார்க்கு அவருக்கு ஷேர் ஆகும். அவருக்கு ஷேர் ஆனால் தான் காலேஜுக்கு ஃபுல்லாக அவரை சொல்ல முடியும். அவரோட கோஆர்டினேட்டர் பேர் அப்படி தான் சொல்ல முடியும். இப்போ வந்து கோர்ஸ் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ ப்ரொஃபைலுக்கு போகலாம். ப்ரொஃபைலில் வந்து இந்த மாதிரி எடிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களோட பேர், மொபைல் நம்பர், நீங்கள் எது மிஸ்டேக்காக போட்டிங்களோ அதை கூட நீங்கள் வந்து ரீஎடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதை வேணால் நீங்கள் ரீஎடிட் பண்ணிவிட்டு அப்டேட் ப்ரொஃபைல் சொல்லி அப்டேட் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, அதை போய் இப்போ பார்க்கலான்னா ஜஸ்ட்டு லாகின் பண்ணிவிட்டு மை கோர்ஸ்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த கோர்ஸ் இதில் வந்துடும். நீங்கள் இதில் போய் கோர்ஸ் பார்த்துக்கலாம். நீங்கள் ப்ரீவியஸாக முடிச்சிருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டுங்கிற ஆப்ஷனில் காமிக்கும். அவ்வளோதான். கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறது ஸோ சிம்பிள். இதே மாதிரி எக்ஸாமுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இந்த கோர்ஸ் வந்து எக்ஸாம் டைமில் வரும்போது அந்த டைமுக்கு வரும்போது நான் அப்போ வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். மறுபடியும் சொல்கிறேன், மறக்காமல் டைமுக்கு அசைன்மெண்ட் போட்டுருங்க. மென்டாருங்கிற ஆப்ஷன் காமிச்சதுன்னா உங்கள் காலேஜோட யார் மென்டாரோ அவங்களோட இது போட்டுருங்க. அப்படின்னா தான் உங்கள் ஸ்கோர் வந்து மார்க்காக வந்து காலேஜுக்கு ஷேர் ஆகும்.
இல்லைன்னா வேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு அசைன்மெண்ட்டுக்கும் எப்படி மார்க்கை வந்து கேல்குலேட் பண்ணணும், அப்புறம் ஃபுல்லாக எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் எப்படி சர்டிஃபிகேட்டும் மார்க் ஷீட்டும் டவுன்லோட் பண்ணணும், இதை பற்றி என்னோடய சேனல்லே வீடியோ இருக்குது. தெரியாதீங்க, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான் guys. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். ஹேவ் ஏ கிரேட் டே. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.